இப்போ நாம் வந்து தலைக்கு ஒரு நல்ல அற்புதமாக முடி வளர்கிறதுக்கு ஒரு எண்ணெய் பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் தான், அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மருதாணி விதை, இது வந்து மருதாணி விதை வந்து முளை கட்டியது. இது கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி மருதாணி விதை எடுத்து நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் முளை கட்டி வச்சுக்கணும். இது மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை பறித்து ஓரளவுக்கு கொஞ்சம் செம்பதமாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா முளை கட்டியிருக்கு பாருங்கள், சூப்பராக முளை கட்டியிருக்கா. இப்படி இந்த முளை கட்டிய இந்த மருதாணி விதையும் மருதாணி இலையும் எடுத்து நல்ல சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெயில் இதை ரெண்டையும் அரைச்சிக்கணும். இந்த மருதாணி விதையும் இந்த மருதாணி இலையும் நல்லா நீங்கள் நெழுக அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த விழுதை எடுத்து நல்ல சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு, அந்த தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சும் போது பொங்கக்கூடாது. ஒரு மேக்சிமம் ஒரு 120 டிகிரி ஹீட்டில் தான் நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை கொதிக்க விடணும். லேசாக கொதிக்க விடணும். ஓரளவுக்கு கொஞ்சம் அதே பதத்திலே கொதிக்க விடணும். அடக்கணும், கொதிக்க விடணும், அடக்கணும், இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். 120 தான் இருக்கணும். இந்த எசன்ஸ், அந்த மருதாணியோடைய விதை, இந்த மருதாணியோடைய இலையோடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். இந்த பச்சை நிறம் மாறாமல் அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் இந்த காய்ச்சி ஆற வச்சு வடித்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் கூந்தலில் நீங்கள் தடவிட்டு வரும்போது முடி நல்லா செழித்து வளரும். பொடுகு, பேனு இதெல்லாம் வராது. நல்லா அடிக்கடி நிறைய டெய்லி தடவிட்டே வர முடி நல்லா கருப்பாகும், நல்லா செழித்து வளரும். முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இந்த முடிக்கு வந்து அவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி இலையும் மருதாணி விதையும். இது ரெண்டுமே நீங்கள் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வச்சுக்கலாம். இன்னொரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி முளை கட்டியிருக்கணும். இந்த மாதிரி மருதாணி விதையும் இந்த மருதாணி இலையும் நெழு அரைச்சி அந்த மாதிரி காய்ச்சி தேங்காய் எண்ணெயில் வடித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடிக்கு நல்லா தடவிட்டு வரும்போது முடி நல்லா கருத்து செழித்து வளரும். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இது சிம்பிளான மெத்தடு தான். இது வந்து வைத்திய சாஸ்திரத்திலே இருக்குது. வைத்தியர்கள் பரிந்துரைச்சது தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல சிகப்பாக தான் இருக்கும். அப்படியே தடவிட்டு வர முடி நல்லா கருப்பாயிடும், அடர்த்தியாகிடும். ரெண்டாவது வந்து நல்லா நீளமாக வளரும், நல்லா கருகருன்னு இருக்கும். அதனால் இதை தொடர்ச்சியாக தடவிட்டே வந்தீங்கன்னா முடிக்கு ரொம்ப கூந்தலுக்கு நல்லது. நன்றி.